சிலோன் வாய்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இலங்கையின் 71வது தேசிய தின நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையின் 71வது தேசிய தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் சற்று முன்னர் கொழும்பு முகத்திடலில் ஆரம்பமாகியுள்ளது. முதற் பெண்மணியின் சகதம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். பாடசாலை மாணவிகளால் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய நிகழ்வில் மாலத்தீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் உட்பட விருந்தினர்கள் பங்கேற்றதுடன் 71வது தேசிய தின நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இனிவரும் நாட்களில் அம்பலத்துக்கு வரும் ஜனாதிபதி வேட்பாளர் இவரை பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னமும் முடிவெடுக்கப்படவில்லை என முன்னாள் பொருளாதார அமைச்சரும் ராஜபக்ச குடும்பத்தின் உறுப்பினருமான பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இந்நாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இணைந்து தீர்மானித்து முடிவெடுப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் எமது அமெரிக்க குடியுரிமை நீக்கப்படும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த தரப்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நான் தயாராக உள்ளேன் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச மீண்டும் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வினவிய போது பசில் ராஜபக்ச மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எல்லோருக்கும் பதவி ஆசை வந்துள்ளது. இனிவரும் நாட்களில் இது அம்பலத்துக்கு வரும். இந்நாள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு முரண்பாடுகள் எதுவும் வராமல் தீர்மானம் எடுப்பார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்னமும் அறிவிப்பு வரவில்லை. அதற்கிடையில் அரசு தரப்புக்குள்ளும் எதிர்த்தரப்புக்குள்ளும் வேட்பாளர்கள் தொடர்பில் முரண்பட்ட கருத்துக்கள் வெளிவர தொடங்கியுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி மக்களின் மனதை வென்றவரே ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார். குறித்த வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிடுவார் அல்லது அந்த கட்சியின் அனுமதியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தாமரை முட்டு சின்னத்தில் போட்டியிடுவார் என அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும். போர்க்குற்ற விசாரணைகளுக்கு தயார் என கூறுகின்றார் சரத் பொன்சேகா. ஐநா மனித உரிமைகள் சபையின் இலங்கை தொடர்பில் மீண்டும் தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் இலங்கை தொடர்பில் இந்த ஆண்டு மீண்டும் தீர்மானம் கொண்டு வர உள்ளது. இது தொடர்பில் சரத் பொன்சேகாவிடம் கேட்டபோது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் ஏற்பட்டிருந்த தவறான அபிப்பிராயம் ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்ததும் இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேனவால் ஏற்படுத்தியிருந்த அரசியல் சதியை தொடர்ந்து சர்வதேச சமூகத்தில் மதிப்பிறக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஐநா மனித உரிமைகள் சபையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே பொறுப்பு. போரின் போது இராணுவத்தை வழிநடத்திய தளபதி என்ற வகையில் போர்க்குற்ற விசாரணைகளை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.